அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக பொது தமிழில் இருந்து உங்களுக்கு தினமும் 100 கேள்விகளாம் பாட்டு வரோம். இன்று முக்கியமான அந்த 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நாளை மற்றும் நாளை மறுநாள் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். முதல் கேள்வி பாருங்க. நீரின்றி அமையாது உலகு என்ற கருத்தை தெளிவாக பதிவு செய்தவர் யார்? நீரின்றி அமையாது உலகு என்ற கருத்தை தெளிவாக பதிவு செய்தவர் திருவள்ளுவர் ஆவார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். மாசற விசித்த வார்புரு வல்பின் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? மாசற விசித்த வார்புர வல்பின் இந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. கவிஞர் வைரமுத்து எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்காக 2003ஆம் ஆண்டு அந்த விருதை பெற்றார். பூட்கையுள்ளோன் யாக்கை போல என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பூட்கையுள்ளோன் யாக்கை போல என்ற வரி இடம்பெற்ற நூல் குறிக்கோள் இல்லாத மாந்தன். ஆப்ஷன் பி தான். புறநானூறு என்பது சரியான ஒன்று. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று யார் குறிப்பிட்டுள்ளார்? உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று குறிப்பிட்டவர் பெரும் கடுக்கோ ஆவார். 5 வகை வெண்பாவில் வகைப்படாத ஒன்று எது? 5 வகை வெண்பாவில் இல்லாதது பார்த்தீங்கன்னா நேரிசை இன்னிசை பற்றுடையெல்லாம் இருக்கு. சிந்திசை வெண்பா என்பது கிடையாத ஒன்று. தனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? தனி நீராடு என்பது ஔவையாரின் வாக்காகும். கொடியனார் இலக்கண குறிப்பு தருக. கொடியனார் இது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கொடியனார் என்பது வினையெச்சத்தை குறிக்கும். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? தேம்பாவணியில் பார்த்தீங்கன்னா 3615 பாடல்கள் கொண்டது. ஆலங்கானம் எந்த தமிழக மாவட்டத்தில் உள்ளது? ஆலங்கானம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. பின்வரும் தமிழ் ஆசிரியர்களில் யார் ஒருவர் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியுள்ளார்? அவர் ஞாபகம் வந்திருக்கும், சுஜாதா அவர்கள். உலக தாய்மொழி நாள் எப்பொழுது? உலக தாய்மொழி நாள் அனுசரிக்கப்படும் தினம் பிப்ரவரி 21 அருளை பெருக்கி அறிவை திருத்தி இதில் குறிப்பிடப்படுவது என்ன? அருளை பெருக்கி அறிவை திருத்தி இதில் குறிப்பிடப்படுவது கல்வியாகும். முதுவேனில் காலத்திற்கான தமிழ் மாதம் எது? முதுவேனி காலத்திற்கான தமிழ் மாதம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆனி ஆடி என்பதாகும். தமிழ்நாட்டை சார்ந்த சிவன் அவர்கள் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவராக பதவியேற்றார்? சிவன் அவர்கள் 9வது தலைவராக இஸ்ரோவில் பதவியேற்றார். உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யார்? உலகத்துக்கு அச்சாணி போன்றவர்கள் உழவர்கள் ஆவார்கள். தமர் என்பதன் பொருள் என்ன? தமர் அப்படின்னா உறவினர் என பொருள்படும். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா என்பதாகும். சேக்கிழார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் அவர்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆன்சர் சரிதான், 12வது நூற்றாண்டு. ஏகும் சொர்க்கத்து இனிது இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏகும் சொர்க்கத்து இனிது இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிறுவஞ்ச மூலம். கூற்று 1 பாருங்க. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கண குறிப்பு என்ன? ஐம்பெருங்குழு என்பேராயம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தொகை சொற்களாகும். பொறுத்துக. தந்து சென்றார், வந்த குழந்தை, அரசே தருக, துளிருடன் பார்த்தேன். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. தந்து சென்றார் வினையச்சத்தொடர், வந்த குழந்தையா வருது பெயரச்சத்தொடர், அரசே தருக வெளித்தொடர், துளிருடன் பார்த்தேன் வேற்றுமை தொடர். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றில் எது ஒன்று வியங்கோல் வினைமுற்றின் விகுதி அல்ல? இதில் இயர் இய இயர் அல் தூங்கிறது அதனுடைய விகுதி கிடையாது. ஒருவர் பேசுதல் போன்ற ஓசையினை கொண்ட பாவின் ஓசை எது?
ஒருவர் பேசுதல் போன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அகபலோசை ஆகும். எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமா முனிவர் அவர்கள். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை எந்த ஆண்டு வளர்மதி அவர்கள் பெற்றார்? அந்த முதல் விருதா 2015ஆம் ஆண்டு பெற்றார் என்பது சரியான ஒன்று. தூளி என்னும் அணிகலன் எங்கு அணிவது? சூழிய நம்ம எங்கு அணியணும்? ஆன்சர் சரிதான். தலையில் அணிவது சூழியாகும். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன. இது மாதிரி வரிகள் வந்தாவே நன்னூல் வரியாகும். தமிழர் சால்பு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் சால்பு இந்த நூலின் ஆசிரியர் சு. வித்யானந்தன் அவர்கள். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை என்னவென அழைக்கிறோம்? எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவதை இணை ஒப்பு என கூறுகிறோம். வெம்பி இலக்கண குறிப்பு என்ன? வெம்பி ஈ கொண்டு முடியது வினையெச்சமாகும். தீசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லாக்கம் என்ன? தீசிஸ் இது எதை குறிக்கும்? ஆய்வேடு என பொருள்படும். தமிழ் எழுத்துச் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பெற்றன? தமிழ் எழுத்துச் செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. திருவள்ளுவர் தவச்சாலை எங்கு அமைந்துள்ளது? ரா இளங்குமரனார் அமைச்சாரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அல்லூரில் அமைத்தார். காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் எந்த நூல்? காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் ஆப்ஷன்ல கலித்தொகையாகும். காங்கேய நாடு என்பது எந்த மண்டலத்தில் உள்ள 24 நாடுகளில் ஒன்றாகும்? காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. கூற்று உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு கைமலர். இது பார்த்தோன்னே இது மலர் கைன்னு வந்திருக்கும். ஆன்சர் சரிதான். அதாவது இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறானது. இதில் மலர் போன்ற கைன்னு வந்திருக்கணும். மலர் கை கைமலருங்கிறது தவறான ஒன்று. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? பழங்காலத்தில் நெல்லு தான் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. சரியில்லாதவற்றை தேர்ந்தெடு. திருக்குறளில் இருமுறை அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் அறிதல். இதில் திருக்குறளில் ஒரே ஒரு முறை தான் வரும். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரம் 3 சொல்லினா இதுவும் தவறு. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 முறை தான் வரும், 8 முறை தவறு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் பரிமேலழகர் என்பது தவறு. இதில் 4 கூற்றுகளுமே தவறான ஒன்று. பிரிது மொழிதல் அணியில் எது மட்டுமே இடம்பெறும்? பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டுமே இடம்பெறும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எத்தனைக்குரிய உரிப்பொருள்? இதில் புண்ணாக்கை பிரித்து இடித்து வறுத்து கொட்டவும்னு நம்ம பார்த்துருப்போம். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இது முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருளாகும். அழகுக்கு அழகு செய்வார் இவ்வடிகள் பயின்று வரும் இலக்கியம் எது? அழகுக்கு அழகு செய்வார் இது நீதிநெறி விளக்கத்தில் பயின்று வந்துள்ளது. மாணவி கட்டுரை எழுதினார். இது இங்கு செய்பொருள் என்ன? இதில் செய்பொருள் என்ன? கண்டிப்பாக கட்டுரை தான் செய்பொருளாகும். கூற்று 1 பாருங்க. வாழை இலையின் குறுகலான பகுதி வலது பக்கம். கண்டிப்பாக அந்த விரிந்து பகுதி தான் வலது பக்கம் வரும், குறுகிய பகுதி இடப்பக்கம் வரும். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இதில் கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரியான ஒன்று. தமிழ் தொண்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? தமிழ் தொண்டு இது உருபும் பயனும் உடன்தொக்க தொகையாகும். சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிறுமலை அமைந்துள்ள மாவட்டம் திண்டுக்கல் ஆகும். மின்மினி இது யாருடைய நூலாகும்? மின்மினி இந்த நூலை இயற்றியவர் ஆயிஷா நடராஜன் அவர்கள். நாடும் எதுவும் நமதிரு கண்கள் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிடுவது என்ன? நாடும்
இன்னொன்று என்ன? ஆன்சர் சரிதான். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிடுகிறார். கவிஞர் சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் என்பதாகும். கூட்டம் என்பதை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் தருக. கூட்டம் பார்த்துருக்கோம், சேகரம் என்பதுதான் கூட்டத்தை குறிக்கும். பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது எனும் சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது பலபட்டடை சொக்கநாத புலவராவார். தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும். இதுல கிளி பேசும், மயிலகவும், குயில் கூவும், கூகை குளரும், அலரும் என்பது தவறான ஒன்று. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ, இது யாருடைய வரிகளாகும்? பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ, இந்த வரிக்கு சொந்தக்காரர் பாரதியார். பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? பயனில்லா களநிலம் என்ற யாரை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கல்லாதவரை கூறுகிறார். உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல், இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல். ஆன்சர் சரிதான். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையாகும். உனை பாடாதிருந்து விட்டேன் புதுக்கவிதையில் சிக்கிப்போனேன், இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார்? உனை பாடாதிருந்து விட்டேன் புதுக்கவிதையில் சிக்கிப்போனேன், இவர் தேவகோட்டை மூர்த்தி அவர்கள். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன? இதுல மேய்ந்தது என்பது வினைமுற்றாகும். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வண்ணதாசன் கிடையாது, வாணிதாசன். ஓடை என்னும் பாடல் தொடுவானம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுல இரண்டாவது கூற்று மட்டுமே சரியான ஒன்று. பொறுத்துக. நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் ஒத்த, ஓங்கு, நல். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. நல் நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், நல் நற்றிணை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நாணுடைமை என்பதாகும். பொறுத்துக. மூணு அப்படின்னு எந்த இதில் சொல்கிறோம்? மூன்ற மூணு, மூடு, மூறு, மூஜி எந்த மொழியில் அழைக்கிறோம்? மூணு மலையாளம், மூடு தெலுங்கு, மூறு அப்படிங்கிறது கன்னடம், மூஜிங்கிறது துளுவில் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. பொறுத்துக. புலிக்கு இளமை பெயர் சிங்கம், யானை, ஆடு. இதுல புலி, பரல், சிங்க, குருளை, யானை கன்று, ஆட்டுக்குட்டி. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பச்சை நிழல் என்னும் நூல் யாருடையது? பச்சை நிழல் உதயசங்கர் அவர்களுடையது. தாள் பூந்துரை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? தாள் பூந்துரை ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வினை தொகையை குறிக்கும். தொங்கான் இதனுடைய பொருள் என்ன? தொங்கான் இதுல பார்த்தீங்கன்னா தலைமை மாலுமி தான் தொங்கான் என்று அழைக்கப்படுகிறார். தொங்கான் இதுல தொங்கான்னா கப்பல் என்பதுதான் சரியான விடை. சாரி, ரிட்ஜ் இணையான தமிழ் சொல் தருக. ரிட்ஜ் என்பது ஆன்சர் சரிதான், மலைமுகட்டை குறிக்கும். இளமையில் கல் என்பது என்ன? உன் திருக்குறள் நூலை தருக, உழவு தொழில் வாழ்க, கல்லாமை ஒழிக. இளமையில் கல் அப்படின்னா ஏவல், உன் திருக்குறள் நூலை தருக வேண்டுதல், உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல், கல்லாமை ஒழிக வைதல். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. செங்காந்தல் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல் பண்பு தொகையில் வரும். அடுத்தது இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இயற்கை ஓவியம், ஓவியம் வர 2 கை வேணும், அதுல 10 விரல் இருக்கும், 10 பாட்டு. அடுத்தது இயற்கை தவம், சிந்தாம சிதறாம தவம் பண்ணு, இயற்கை தவம் சிந்தாமணி.
இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், பெரிய அன்புன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி, இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி. ஆன்சர் சரிதான். அகநானூரில் இந்த வரி இடம்பெற்றுள்ளது. பேர்த்தற்கு, இதனுடைய பொருள் என்ன? பேர்த்தற்கு அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அகற்றுவதற்கு என பொருள்படும். இதில் என்னென்ன தொடர் எதுன்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். செயப்பாட்டு வினைத்தொடர், உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர், கட்டளை தொடர். ஆப்ஷனில் செயப்பாட்டு வினைத்தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அடுத்தது உடன்பாட்டு வினைத்தொடர் குமரன் மலையில் நனைந்தான். எதிர்மறை வினைத்தொடர் குமரன் மலையில் நனையவில்லை. கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூல் யாருடையது? சிறுவர் நாடோடி கதைகள் இந்த நூல் யாருக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்களுடையது. எழுவாய் வேற்றுமை என்று அறியப்படும் வேற்றுமை எது? எழுவாய் வேற்றுமை எந்த வேற்றுமை சொல்லுவோம்? முதல் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 1 பாருங்க. சிவியல் என்பது சுருங்கிய பழம், அழியல் என்பது குழுகுழுத்த பழம். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் என்னும் புறநானூறு பாடல் வழியாக சங்ககால எப்பண்பினை நாம் அறிந்து கொள்ள முடியும். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர், இதுல நம்ம போர் அறத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பொறுத்துக வட்டார வழக்கு சொல்கள். பதனம்னா என்ன, மகிழினா என்ன, அழுக்கம்னா என்ன, நீத்து பாகம். ஆப்ஷன்ல பதனம் கவனமாக, மகுழி சோற்றுக்கஞ்சி, அழுக்கம்னா அழுத்தம், நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அறநெறி பாராட்டியவர் யார்? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் ஊன்பொதி பசுங்குடையார். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, இது யாருடைய கூற்று? களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, இது அண்ணாவின் கூற்று. கூற்று 1 பாருங்க. வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுவது ஆற்றுப்படை, அறநூல்களுள் ஒன்று கூத்தர ஆற்றுப்படை. இதுல கூற்று 1 சரி, 2 வந்து தவறான ஒன்றாகும். எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து எங்கு குடியேறினார்? அவங்க இலங்கையிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் குடியேறினர். கூற்று 1. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. நசை என்பது விருப்பத்தை குறிக்கும். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. மூவேந்தர் குறித்த செய்திகள் இடம்பெறாத நூல் எந்த நூல்? இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், ராமாயணம், அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கும். நற்றிணையில் இடம்பெறவில்லை. அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதில் காங்கா சான் நாட்டானா இது கரெக்டாக தெரியணும். இதில் காட்சி, காணல், காணாமை, காணுதல் என்பது 2வது எழுத்தை தான் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. காருகர்னா யாரு, பாசவர்னா யாரு, ஓசுனர்னா யாரு, மண்ணுள் வினைனர்னா யாரு? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. காருகர் நெய்பவர், பாசவர் பாசமா வெத்தலை வித்தாங்க, ஓசுனர் ஓசுக்கு என்ன கிடைக்குமா, மண்ணுள் வினைனர்னா ஓவியர். இதுல ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோன்றும். இதுல துணர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள், துணர்னா மலர்களை குறிக்கும். மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? மலைபடுகடாம் பார்த்தீங்கன்னா 583 அடிகளை கொண்டது. பொறுத்துக மட்பாண்டம் என்ன? புணர்ச்சி, மரவேர், மணிமுடி, கடைத்தெரு. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. மட்பாண்டம் மண் கூண்டல் பாண்டம் அப்படின்னு வரும். அப்போ வந்து திரிதல் விகாரம். மரம் கூட்டல் வேர் இம்மு கெட்டு போயிடும், கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு கடை தெரு இத்து சேர்ந்து வரும், இது வந்து தோன்றல் விகாரம். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அயோத்தியதாசர் எழுதிய நூல்கள். இதில்
புத்தர் சரித்திரப்பா, இந்திரர் தேச சரித்திரம், புத்தரது ஆதிவேதம், விசுவாச விளக்கம் என்பது அவர் எழுதாத நூல். பேரடாக்ஸ், இதனுடைய தமிழாக்கம் என்ன? பேரடாக்ஸ் இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முரண்படு மெய்யம்மை, முரண்படு மெய்மை என பொருள்படும். பொறுத்துக, முல்லை நிலத்துக்கு எந்த விலங்கு? நெய்தலுக்கு, மருதத்துக்கு, குறிஞ்சிக்கு. முல்லைக்கு ஆப்ஷனில் பாருங்க மான், நெய்தல் முதலை, மருதம் எருமை, குறிஞ்சிக்கு கரடி. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, இவ்வரிகள் யாருடையது? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, இது கா நமசிவாயர் வரிகளாகும். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரிந்திருத்தல் போல என்ற கவிதை யாருடையது? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த வரிக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன், இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன். ஆப்ஷன்ல சிலப்பதிகாரத்தில் இந்த வரி வந்துள்ளது. பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எத்தனை அடி நடந்து சென்று வழி அனுப்பினர்? அவங்க பின்னாடியே 7 அடி நடந்து சென்று பின்னர் வழி அனுப்பினர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி, இதுல பாக்கம் என்பது எதை குறிக்கும்? பாக்கம் என்பது சிற்றூரை குறிப்பதாகும். செயல்வேறு சொல்வேறு என்ற உள்ளவர் நட்பு எப்போ இனிமை தராது? செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு பார்த்தீங்கன்னா கனவிலும் இனிமை தராது. கடைசி ஒன்று கைதொழுது, இலக்கண குறிப்பு என்ன? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கையால் தொழுது. அப்போது 3ஆம் வேற்றுமை தொகையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம் டெட் ரிலேட்டடாக தமிழுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை பேப்பர் 1, பேப்பர் 2 நாளை மறுநாள் எழுதுகிறவங்கெல்லாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.